விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த திருவம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முத்துமாரியம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றி கோள்வார்த்தல் நிகழ்ச்சியும், தொடர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஏப்ரல் 28ஆம் தேதி திரௌபதி அம்மனுக்கு அக்னி பிரவேச தீமிதி விழாவும், முத்துமாரியம்மன் பல வகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முத்து பல்லக்கில் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று தேரோட்ட விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பல வகை பூக்களால் தங்க நகை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்துமாரியம்மன் தேரில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து தேர்வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவம்பட்டு கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வருகை தந்து முத்துமாரியம்மா தாயே அருள் புரிவாயே என கோஷங்கள் எழுப்பி தேர் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தங்களது விளை நிலங்களில் விளைந்த மணிலா, கத்தரிக்காய், நெல் போன்ற விளைபொருட்களை தேர் மீது வீசி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் தேர் திருவிழாவில் திருவம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து குலதெய்வ வழிபாடாக பெண்கள் திருக்கோவிலில் பொங்கலிட்டு வழிபாடு செய்து வணங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அரங்காவலர் வெங்கடேஸ்வரா பஸ் உரிமையாளர், திருவம்பட்டு ஏழுமலை கோவில் அரங்காவலர் செந்தில்நாதன், டாக்டர் ஆனந்த முருகன், அனைத்து உபயதாரர்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மேல் புவனகிரி ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அஸ்த நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக சிவபெருமான் முன்புள்ள நந்திக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகர் திருவ வேட்களத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 125ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை திருத்தேர் பவனி நடந்தது. அப்போது அரவான் திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலத்தின் போது மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் சுமார் 70 அடி நீளமுள்ள ராட்சச மாலைகளை வாகனத்தில் கொண்டு வந்து அரவானுக்கு சாத்தி வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற இந்த திருவிழாவில் திருநங்கைகள் தாலி அணிந்து கொண்டு கும்மி அடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அரவான் கலவலிக்கு அழைத்து செல்லும் காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் கூத்தாண்டவர் திருவிழா 27 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா நிறைவு நாளான நேற்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். மேலும் திருநங்கைகள் கலந்து கொண்டு கிலோ அளவில் கற்பூரங்களை ஏற்றி வழிபட்டனர். திருநங்கைகள் நடனமாடி கூத்தாண்டவரை வழிபட்டனர். கூத்தாண்டவர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி மகாபாரத சொற்பொழிவுடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த கூத்தாண்டவர் திருவிழாவிற்காக திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, சென்னை, மும்பை, விழுப்புரம், மேல்மலையனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டு தாலி கட்டுதல், நடன போட்டி, அழகு போட்டி உள்ளிட்டவற்றில் பங்கேற்றனர். கடந்த 27ஆம் தேதி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேடந்தவாடி, மங்கலம், அவலூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தும் கிடாய் வெட்டி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில்
சித்திரை மாத பிரதோஷ விழா தினத்தினை முன்னிட்டு நேற்று மூலவர் அசல தீபேஸ்வரர் நந்தி பகவானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், பச்சரிசி மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி என பல வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் கைலாய வாத்தியங்களுடன் 3 முறை திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தைச் சேர்ந்த கிராமமான அச்சுதராயபுரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கௌரி மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 59ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றம், பூச்சொரிதலுடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மன் ரிஷப வாகனம், அன்னப்பட்சி வாகனம் மற்றும் சப்பரத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடாகி காப்பு கட்டி விரதமிருந்து மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள் மற்றும் அலகு காவடி போட்ட பக்தர்கள் மேளதாள வாத்தியங்கள் மற்றும் செண்டை மேளம் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர். கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதை தொடர்ந்து விரதமிருந்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பக்தர்கள் குழந்தையை தோளில் தூக்கி கொண்டும் மற்றும் அலகு காவடி போட்ட பக்தர்கள் 16 அடி நீள அலகு குத்திய பக்தர்கள் தீக்குழியில் நடந்து வந்து தீமிதித்தது காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இதில் கோவிலை சுற்றியுள்ள சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு தீபமிட்டும் வழிபாடு செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாதம் 2 முறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெறும். இதேபோல் சித்திரை மாதத்தின் 2வது பிரதோஷமான நேற்று பெருவுடையாருக்கேற்ற பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, இளநீர், கரும்புச்சாறு உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றதாகும். 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கடந்த 27ஆம் தேதி அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலிலிருந்து தங்க குதிரை உள்ளிட்ட கள்ளழகர் பயன்படுத்தும் வாகனங்கள் சித்திரை திருவிழாவிற்காக மதுரை நோக்கி புறப்பாடாகின. இந்த நிலையில் விழாவின் 3ஆம் நாளான நேற்று அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் முழங்க அழகர் மலையின் 8 திக்கும் எதிரொலிக்க கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் வலைத்தடி ஏந்தி தங்க பல்லக்கில் அமர்ந்து காண்போர் மனம் கவர கண்கவர் தோற்றத்துடன் மக்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்க குதிரை ஏறி வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கவும் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கவும் மதுரை நோக்கி தற்போது புறப்பட்டுள்ளார். கள்ளழகரை தரிசனம் செய்த பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏற்றியும் கள்ளழகர் வேடம் பூண்டும் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் போது கள்ளழகர் பெரிய வாச்சான் வாயில் வழியாக வெளியே வந்து முதலில் கொண்டப்பன் நாயக்கர் மண்டபத்திற்கு செல்லும் அவருக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அழகர் கோவிலின் காவல் தெய்வமான 18 படி கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு செல்லும் கள்ளழகர் மதுரைக்கு சென்று வருவதாக கருப்பண்ண சுவாமியிடம் உத்தரவு பெற்று பொய்கைக்கரைப்பட்டி கள்ளந்திரி வழியாக தனது பயணத்தை தொடர்ந்து அப்பன் திருப்பதி ஜமீன்தார் மண்டபத்தில் சற்று ஓய்வெடுத்தார். நள்ளிரவில் தனது பயணத்தை தொடரும் கள்ளழகர் சிவகங்கை சமஸ்தானம் மரவர் மண்டபம் சுந்தரராஜன் பட்டி கடசநேந்தல் வழியாக அதிகாலை 6:30 மணி அளவில் 3 மாவடி சென்றடைந்தார். அங்கு கள்ளழகரை மதுரைக்கு வரவேற்கும் விதமாக எதிர்சேவை நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில், அவுட் போஸ்ட் மாரியம்மன் கோவில், அம்பலக்காரர் மண்டபம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் அவர் இன்றிரவு 8:30 மணி அளவில் தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு செல்கிறார். அங்கிருந்து ஆண்டாள் சூடி தந்த திருமாலையை சூடி தங்க குதிரையில் ஏறி அதிகாலை 3 மணி அளவில் கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு செல்லும் அவர் சரியாக அதிகாலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களின் வெள்ளத்தின் நடுவே வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வான அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வினை காண்பதற்காக
சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் ஆயிரக்கணக்கான போலீசார் காவல் பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் பக்தர்களின் அடிப்படை வசதிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலில் பெறப்பட்ட பக்தர்கள் காணிக்கை எண்ணப்பட்டதில் ரூபாய் 1,51,00,000 வருவாயாக கிடைத்துள்ளது. தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாத சர்வ அமாவாசை மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர் விடுமுறை நாட்களில் பக்தர்களின் வருகை அதிகரித்ததால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து உண்டியலில் காணிக்கை செலுத்தினர். பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட காணிக்கைகளால் கோவிலில் உள்ள உண்டியல்கள் நிறைந்ததால் ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மன், பஞ்சமூர்த்திகள் ஆகிய சன்னதியின் முன்புள்ள உண்டியல்கள் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான நம்பு கோவில் உட்பட உப கோவில்களில் உள்ள உண்டியல்கள் இணை ஆணையர் செல்லதுரை முன்னிலையில் திறக்கப்பட்டது. பின்னர் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட இந்த பணத்தை கோவில் கல்யாண மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு இணை ஆணையர் செல்லதுரை, உதவி ஆணையர் பேஸ்கார் கமலநாதன் ஆகியோர் முன்னிலையில் எண்ணப்பட்டது. இதில் ரொக்க பணம் ரூபாய் 1,81,89,000 ரூபாயும், தங்கம் 40 கிராம், வெள்ளி 3 கிலோ 100 கிராம், 196 வெளிநாட்டு நாணயங்களும் காணிக்கையாக கிடைத்தது. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோவில் ஊழியர்கள் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் உப கோவில்களின் உண்டியல் 1 மாதத்திற்கு பின்பு நேற்று எண்ணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருமாலிருஞ்சோலை தென் திருப்பதி என புகழ்ந்து அழைக்கப்படுவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதுமான மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா 27ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் நேற்று மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தங்க பல்லக்கில் அழகர் மலையிலிருந்து நேற்று மாலை மதுரை நோக்கி புறப்பாடாகினார். பின்னர் அப்பன் திருப்பதி, கள்ளந்திரி, கண்ணனேந்தல் வழியாக வந்த கள்ளழகர் தற்போது மதுரை மாநகர் பகுதியான 3 மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். மதுரை மாநகர் பகுதிக்கு வந்தடைந்த கள்ளழகருக்கு பிரம்மாண்டமாக எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது பக்தர்கள் கருப்பசாமி வேடமிட்டு ஆடல் பாடல்களுடன் வரவேற்று வருகின்றனர். பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்கவும் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடியும் கருப்புசாமி வேடமிட்ட பக்தர்கள், அனுமர் வேடமிட்டும் பக்தர்கள் ஏராளமானோர் கள்ளழகர் எதிர் சேவையின் போது வருகை தருகின்றனர். மாநகர் பகுதிக்குள் நுழைந்த கள்ளழகரை மனம் குளிர்வித்து வரவேற்கும் வகையில் தோல் பைகளால் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்று வருகின்றனர். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகர் எதிர் சேவையும் நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது 3 மாவடியிலிருந்து புறப்பாடாகிய கள்ளழகர் சர்வையர் காலனி, புதூர், டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளி மாலை அவுட்போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருள உள்ளார். அழகர் கோவில் புறப்பாடு முதல் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரை சுமார் 494 மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளுகிறார். இதனை முன்னிட்டு மதுரை மாநகர் பகுதியில் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாநகரில் கள்ளழகர் எதிர் சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் அமைத்தும் பாதுகாப்பு பணிகளை மாநகர காவல் ஆணையர் அபிஷேக் தீட்சித் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேவை நிகழ்வை தொடர்ந்து இன்றிரவு தல்லாக்குளம் அம்பலக்கார மண்டகப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் நள்ளிரவில் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பார். பின்னர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்று 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து தல்லாக்குளம் கருப்பண்ண சுவாமி கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி நாளை அதிகாலை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் எழுந்தருள உள்ளார். இதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியில் கள்ளழகரை மனம் குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெற உள்ளது. கள்ளழகர் எதிர் சேவையின் போது மதுரை மாநகர் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தண்ணீரை பீச்சி அடித்தபடி கள்ளழகரை வரவேற்று வருகின்றனர்.
சிதம்பரம் அருகே வரகூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. திருக்கோவில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது கோவில் புதுப்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மிக விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக 2 கால பூஜைகள் நடைபெற்ற பின்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏகசாலையிலிருந்து புனித நீரை உள்ள கடத்தை தலையில் சுமந்து விமான கலசத்திற்கு கொண்டு சென்று புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். புனித நீர் ஊற்றப்பட்டவுடன் அனைத்து மக்கள் மீதும் புனித நீர் படும்படி ட்ரோன் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டது. வட்டம் பெரிய குளத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் 5 அடி உயர நந்தி பகவானுக்கும் லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், மஞ்சள், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ணமலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்த நந்தி பகவானையும் சிவபெருமானையும் பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தூபம் காட்டப்பட்டு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்று சென்றனர். கும்பகோணத்தில் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையும் தொன்மையும் வாய்ந்தது. இத்தலத்தில் திருமழிசை ஆழ்வாருக்கு பெருமாள் நேரில் காட்சி தந்துள்ளார் என புராணங்கள் கூறுகின்றன. அவரது வேண்டுகோளின்படி உத்தான சாயி கோலத்தில் சாரங்கபாணி சுவாமி என்னும் 6ஆம் இங்கு அருள் பாலிக்கின்றார். தாயார் கோமளவள்ளி. இது பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகிறது. எனவே இங்கு சொர்க்கவாசல் என்ற ஒன்று தனியாக இல்லை. பெரியாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதும் 108 திவ்ய தேசங்களில் திருவரங்கம், திருப்பதிக்கு அடுத்து சிறப்பு வாய்ந்த வைணவ ஸ்தலமாக சாரங்கபாணி திருக்கோவில் என போற்றப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் தமிழ் பாடல்கள் தந்த பெருமை மிக்க ஸ்தலம். இக்கோவிலின் ராஜகோபுரம் 171 அடி உயரம் கொண்டது. இத்தகைய பெருமை பெற்ற சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா சுமார் 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 22ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழா நாட்களில் நாள்தோறும் இந்திர விமானம், வெள்ளி சூரிய பிரபை, வெள்ளி சேஷ வாகனம், வெள்ளி ஹனுமந்த வாகனம், வெள்ளி யானை வாகனம், புன்னைமர வாகனம், தங்க குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. தற்போது விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேர் 500 டன் எடையுடன் 30 அடி விட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் 170 அடி உயரம், அலங்கார மேற்பரப்பு மட்டும் 47 அடியை கொண்ட சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சங்கரா சங்கரா என்று முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நெல்லை சந்திப்பு மேலர் வீரராகவபுரத்தில் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். இந்த திருவிழாவின் தொடக்கமான கொடியேற்றம் இன்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து கொடிப்பட்டம், பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு மஞ்சள், பால் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருட உற்சவம் வரும் 4ஆம் தேதியும் திருத்தேரோட்டம் வரும் 4ஆம் தேதியும் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய 14ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சமேத ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ கணபதி ஹோமம், கலச பூஜை மற்றும் 108 பால் குடங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 பெண்கள் கலந்து கொண்ட பால்குட ஊர்வலம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு கிராம வீதி வழியாக ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது.
மேலும் 108 பெண்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு மூலவர் ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு பாலபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவையாற்றில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அறமளர்த்த நாயகி அம்மன் சமேத ஐயாரப்பர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது. இந்த ஆண்டு விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று காலை தொடங்கியது. முன்னதாக சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். பக்தர்கள் ஐயாரப்பா போற்றி, அறமளர்த்த நாயகியை போற்றி என கோஷங்களுக்கிடையே வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக தேரை இழுத்து வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வரும் 2ஆம் தேதி சப்தஸ்தான விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகா கீழ்மருவத்தூரில் புதிதாக பிரம்மாண்டமாய் கீழ்மருவத்தூர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து அருள்மிகு அஞ்சூரம்மன் திருக்கோவில் கட்டினர். இத்திருக்கோவில் கட்டிய பின்னர் கும்பாபிஷேகம் நடத்த கிராம மக்கள் திட்டமிட்டனர். இதன்படி கோவில் அருகில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய யாகசாலை பூஜைகளில் 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் இன்று காலை கலசங்கள் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோவில் கோபுரத்தை வந்தடைந்தன. அதன் பின்னர் சங்கர் சிவாச்சாரியார் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க, மேளதாளங்கள் ஒலிக்க, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் அன்பழகன் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலய 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ அகத்தீஸ்வரர், ஸ்ரீ காமாட்சி அம்பாள், ஸ்ரீ கோகிலாம்பிகை மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்கள் மைய மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கல்யாண வைபோகத்தில் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, திரவிய ஹோமம் மற்றும் காப்பு கட்டும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் மற்றும் ஸ்ரீ அகத்தீஸ்வரருக்கு பாத பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு மற்றும் கோகிலாம்பிகைக்கு திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்ட அந்த புனித வேளையில் அங்கு கூடியிருந்த சுமங்கலி பெண்கள் தங்கள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டு வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் மற்றும் சிவாச்சாரியார்களால் திருக்கல்யாண சடங்கு முறைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மைய மண்டபத்தில் காட்சியளித்த பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தலைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர சித்தி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் துவங்கிய விழாவில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் 2 கால யாகசாலையில் வைத்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்றது. இந்த கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரின் நடுவில் பிரதானமாக அமைந்துள்ளது அருள்மிகு ரெணகாளி அம்மன் கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற ரெணகாளி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி அன்று கணபதி பூஜையுடன் யாகசாலை வேள்விகள் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மங்கள இசையுடன் நவகிரக ஹோமம், பூமி பூஜை, ரக்ஷாபந்தனம், சக்தி கலச பூஜை, பூர்ணாகதி ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது.
காலை 9:15 மணிக்கு மேல் 10:15 மணிக்குள் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் எடுத்து செல்லப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு ரணகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திரு இந்தளூர் கழுக்காணி முட்டம் அப்பங்குளத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா புன்னாகதி செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கும்ப கலசத்தை அடைந்தது. கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருமந்திர நகர் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாவான சித்திரை திருவிழா இந்த ஆண்டு கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினசரி காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தினசரி சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் திருநாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இன்று காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமி சங்கர ராமேஸ்வரர் பாகம்பிரியாள் அம்பிகையுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். முருகப்பெருமான் சிறிய தேரில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழக அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, சீதா செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட தூத்துக்குடி மாநகரின் முக்கிய பிரமுகர்கள் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து கீழரத வீதியிலிருந்து புறப்பட்ட தேர் பாளையங்கோட்டை சாலை, மேலரத வீதி, வடகரத வீதி வழியாக சுற்றி வந்தது. தேரை இழுக்கும் போது பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பினர். தேரோட்டத்தின் போது கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கும்மி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 4 ரத வீதிகளிலும் நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. தேரோட்டத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரம் விழாக்கோலம் கொண்டிருந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கல்லடைக்குறிச்சி ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் 10ஆம் திருநாளான இன்று தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏப்ரல் 21ஆம் தேதி தொடங்கிய இந்த திருவிழா தினமும் பல்வேறு வாகனங்களில் உற்சவ மூர்த்திகள் ரத வீதிகளில் எழுந்தருள்வதன் மூலம் பக்தி உணர்வை பரப்பி வருகிறது. இன்று காலை நடைபெற்ற தேரோட்டத்தில் சுமார் 45 அடி உயரமும் 19 அடி அகலமும் கொண்ட மகத்தான தேரில் பெருமாள் எழுந்தருளியதை தொடர்ந்து கல்லடைக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் உற்சாகமாக வடம் பிடித்து தேரை இழுத்தனர். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்தி, பாரம்பரியம், சமூக ஒற்றுமை ஆகியவற்றை இணைக்கும் இந்த தேரோட்டம் பக்தர்களுக்கு ஆனந்த அனுபவமாக அமைந்தது. தொடர்ந்து நாளை தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த திருவாலங்காடு கடைவீதியில் எழுந்தருளி இருக்கும் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய சித்திரை மாத பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக திருவாலங்காடு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு மாரியம்மனுக்கு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை நிவர்த்தி செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும்
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை வசந்த உற்சவ விழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவம் கடந்த 20ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி அருகே பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 9 நாளும் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்து வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி பொம்மை பூக்கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. வசந்த உற்சவத்தின் நிறைவு நாளான இன்று அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் மாட வீதியில் வலம் வந்து ஐயன்குளம் தெருவில் உள்ள ஐயன் குளக்கரையில் எழுந்துருளினர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாரின் சூலத்திற்கு பால், தயிர், மஞ்சள், அபிஷேகத்தூள், இளநீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து ஐயன் குளத்தில் 3 முறை மூழ்கி எழுந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து தென்கரை மதுரா பெரும்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீமதி ஸ்ரீ பத்மாவதி நாயகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதி கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வேத விற்பனர்களால் கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூஜை, விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது. பின்னர் கலசங்கள் அமைத்து சிறப்பு பூஜை செய்தனர். பூர்ணாகதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வேத விற்பனர்கள் கலசங்களை தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அந்த புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சீனிவாச பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தை காண வந்தவாசி, கீழ்வெள்ளியூர், ஊர்குடி, மழையூர், வல்லம், கிருஷ்ணாவரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பிரசன்ன பெருமாளை தரிசனம் செய்து சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினரும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் கொண்டாடப்படும் விழாக்களில் முதன்மையானது சித்திரை திருவிழாவாகும். இந்த சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெற்றது. 7ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சிகப்பு சாத்தியும், 8ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு பச்சை சாத்தியும் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்திலிருந்து முன்னதாக முருகப்பெருமான், விநாயகர், சுவாமி அம்பாள் எழுந்தருளி சிறிய தேரில் முருகப்பெருமானும் விநாயகரும், பெரிய தேரில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளினர். பின்னர் குதிரை, கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, பறை, சிலம்பம், கடவுளின் வேட மனித குழந்தைகள் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் அணிவகுக்க முதலில் சின்ன தேரும் பின்னர் பெரிய தேரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. தேர் 4 ரத வீதிகள் வழியாக சுற்றி பின்னர் நிலையை வந்தடைந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் கோடை வெயில் என்பதால் பக்தர்களுக்கு மோர், ரோஸ் மில்க், தண்ணீர், சர்பத் ஆகியவை பக்தர்களால் வழங்கப்பட்டது.